குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஷான் அபியான் ஸ்கீம். இந்த போஷான் அபியான் ஒன்ஸ் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் தான் வந்து இந்த போஷான் அபியான் ஸ்கீம். சரிங்களா? ஸோ போஷான் அப்படின்னா வந்து தமிழ்லேயே இருக்குது. போஷாக்கு அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து எடுத்தது தான் வந்து இந்த போஷான் அப்படிங்கிறது. அபியான் அப்படின்னா நம்ம நிறைய ஸ்கீம்ஸில் வந்து பார்ப்போம். அபியான் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மூமெண்ட், இயக்கம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ஊட்டச்சத்திற்கான ஒரு இயக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, போஷான் அபியான் ஸ்கீம். இந்த போஷான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினானிமிக்ஸ். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரிவேட்டட் ஃபார்மாக இருக்குது. சில இந்த போஷானுக்கான விரிவாக்கம் பாருங்கள். பிரைம் மினிஸ்டர்ஸ் ஓவர்ஆர்க்கிங் ஸ்கீம் ஃபார் ஹாலிஸ்டிக் நூரிஷ்மெண்ட். சரிங்களா? ஸோ ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு பிரதமரின் ஒரு திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஷான் அப்படிங்கிற ஸ்கீம். சரிங்களா? ஸோ போஷான் அப்படிங்கிறதுக்கு விரிவாக்கம் எழுதியிருக்கேன். சரிங்களா? POSHAN. சரிங்களா? ஸோ போஷான் அப்படிங்கிற ஸ்கீம். சரிங்களா? ஸோ இந்த போஷான் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏற்கனவே வந்து இந்த போஷான் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து முன்னாடி என்னன்னு சொல்லி அழைச்சிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ நேஷ்னல் நியூட்ரிஷன் மிஷன். சரிங்களா? ஸோ தேசிய ஊட்டச்சத்து மிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரம்பித்தாங்க மார்ச் 8, 2018 ஆரம்பித்தாங்க. சரிங்களா? இது ஆரம்பிக்கிறக்க இதோடைய அப்ஜெக்டிவ்ஸ், இதோடைய குறிக்கோள்களாக என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டு இம்ப்ரூவ் த நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ், அதாச்சும் ஊட்டச்சத்தை மேம்படுத்துறது அப்படிங்கிறது தான் இதோடைய குறிக்கோள்களாக இருந்துச்சு. யாருடைய ஊட்டச்சத்தெல்லாம் மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள், அதுக்கப்புறம் வந்து அடலசன்ட் கேர்ள்ஸ். சரிங்களா? ஸோ பருவமெய்திய பெண்கள், அதுக்கப்புறம் வந்து கர்ப்பிணி தாய்மார்கள், ப்ரெக்னென்ட் உமன், அதுக்கப்புறம் வந்து பாலூட்டும் தாய்மார்கள். சரிங்களா? இவங்க எல்லாத்தோடைய ஊட்டச்சத்தை மேம்படுத்துறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. சரிங்களா? இந்த நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய இந்த போஷான் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் பண்ணுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா குபோஷன் முக்த் பாரத் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? குபோஷன் முக்த் பாரத் அப்படிங்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மால் நியூட்ரிஷன் ஃப்ரீ இந்தியா. சரிங்களா? ஸோ ஊட்டச்சத்து குறைபாடு அற்ற இந்தியா அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய நோக்கம், குபோஷன் முக்த் பாரத். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது யார் காயின் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீத்தி ஆயோக் வந்து பார்த்தீங்கன்னா காயின் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கேள்விகள். ஸோ எந்த தேதியில் யார் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பயன்பெறாங்க, அதே மாதிரி இது குபோஷன் முக்த் பாரத் அப்படிங்கிறது யார் சொல்லியிருப்பாங்க, நீத்தி ஆயோக் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த மால் நியூட்ரிஷன் ஃப்ரீ இந்தியா அப்படிங்கிறத எந்த காலகட்டத்துக்குள்ளே அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2022 வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ அதுவும் வந்து இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஷான் மா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. சரிங்களா? மா அப்படின்னா மாதம்னு அர்த்தம். சரிங்களா? மாதம். சரிங்களா? ஸோ மாதம். ஸோ போஷான் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்படுது எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 செப்டம்பர் 30 வரைக்கும் ஒவ்வொரு வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா போஷான் மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. சரிங்களா? போஷான் மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுவும் வந்து கொண்டாடப்படுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரக்கூடிய முக்கியமான கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த NFHS நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. சரிங்களா? நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 5. சரிங்களா? 5வது சர்வே இது 2019 20 காலகட்டத்திற்கான இந்த நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே. சரிங்களா? இந்த சர்வேயில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்களை வந்து கணக்கிட்டிருப்பாங்க. அதை பற்றின அந்த ஃப்ளோ சார்ட் தான் இங்கே கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட்டாஸை ஞாபகம் வைக்கிறப்ப இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட்ஸ், பை சார்ட்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பதியும், நம்மளுக்கு ரீட்டைன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட் வந்து சைல்டு வேஸ்டிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வயதிற்கேற்ற எடை இருக்காது. சரிங்களா? ஸோ வயதிற்கேற்ற எடை வந்து இருக்காது. சில ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வெயிட் இருக்காது. ஸோ 5 வயசுக்கு இத்தனை இந்த வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதா வந்து இந்த இது. சரிங்களா? ஸோ அப்படி இல்லாமல் போனாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வேஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. வயதிற்கேற்ற எடை இல்லாமல் இருக்கிறது. சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டில் 2019 38.4% ஆஃப் த சில்ட்ரன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேஸ்டட் சில்ட்ரனாக இருந்தாங்க. வேஸ்டட் சில்ட்ரனா அவங்களுக்கு வயதிற்கேற்ற அந்த எடை இல்லை. ஆனால் இதே இது வந்து 2021 அந்த எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. சரிங்களா? 35.5% குறைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதான் வந்து நம்மளுக்கு முக்கியமான டேட்டா. சைல்டு வேஸ்டிங்கில் அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 35.5% குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி சைல்டு ஸ்டண்டிங், இங்கே வந்து நம்ம வெயிட் பார்த்தோம். ஸ்டண்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வயதிற்கேற்ற உயரம் இல்லாமல் இருக்கிறது. சரிங்களா? ஸ்டண்டட்னா ஹைட்டு கம்மியாக இருக்குது. சரிங்களா? அந்த வயதிற்கேற்ற ஹைட் இல்லாமல் இருக்கிறது, உயரம் இல்லாமல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2019 21% இருந்துச்சு. 2021 வந்து பார்த்தீங்கன்னா 19.3% அது குறைஞ்சிருக்கு.
சரிங்களா. இதே இது அண்டர் வெயிட், சரிங்களா. அண்டர் வெயிட்னா பார்த்தீங்கன்னா உடல் எடை கம்மியாக இருக்கிறது, சரிங்களா. இது வந்து 35.8% இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 32.1% குறைக்குது, சரிங்களா. நீங்கள் ரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டாஸாக வந்து ரீசெண்டாக டேட்டாஸாக 2021 டேட்டாஸ், சரிங்களா. அந்த டேட்டாஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், சரிங்களா. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு வேஸ்டிங் வந்து 35.5%, சைல்டு ஸ்டண்டிங் 19.3%, அதுக்கப்புறம் அண்டர் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 32.1% இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த டேட்டாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரம் த ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போஷான் அபியானுடைய டார்கெட்ஸ், சரிங்களா. இந்த போஷான் அபியான் என்ன அச்சீவ் பண்ண விரும்புது அப்படின்னு சொல்லி பார்க்கணும், சரிங்களா. இந்த டார்கெட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், சரிங்களா. ஸோ இதுவும் ஒன் செகண்ட் யாரை பற்றிலாம் பேசுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டண்டிங்னா வந்து வயதிற்கேற்ற உயரம் இல்லாமல் இருக்குது, சரிங்களா. ஸோ நாட் ஏ ப்ராப்பர் ஹைட் ஃபார் த பர்டிகுலர் ஏஜ், சரிங்களா. ஸோ அதே மாதிரி அண்டர் வெயிட்னா வந்து வயதிற்கேற்ற எடை இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி பிறக்கும் குழந்தைகளுக்கான அந்த சரிங்களா. அதுக்கப்புறம் அனீமியா ரத்த சோகை, சரிங்களா. இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய டார்கெட் நம்ம வந்து எவ்வளோ அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2% வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கணும் விருப்பப்படுறோம். அண்டர் வெயிட்டும் 2%, பர்த் வெயிட் லோ பர்த் வெயிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2%. இந்த அனீமியா அப்படிங்கிற விஷயம் மட்டும் 3% வரும், சரிங்களா. ஸோ அனீமியா அப்படிங்கிறது ஃபஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து குழந்தைகளுக்கான அனீமியா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் அடலசன் கேர்ள்ஸ், சரிங்களா. ஸோ இவங்களுக்கான ரத்த சோகை வந்து பார்த்தீங்கன்னா 3% குறைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம டார்கெட் பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி எழுதியிருக்கேன், சரிங்களா. அனீமியான்னு வந்துச்சு அப்படின்னா 3%, மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2% அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம டார்கெட் பண்ணிக்கோம். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாஸாக இருக்குது, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா போஷான் அபியான் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2021-22 2025-26 இந்த காலகட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. இந்த ஸ்கீம் யாரால் நடத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பை த மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டிற்கான அமைச்சகம். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு நோடல் மினிஸ்ட்ரியாக இருக்கிறாங்க. இந்த ஸ்கீம் எதன் வழியாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா சக்ஷம் அங்கன்வாடிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. அதாச்சும் நம்மளுடைய பொதுவான அங்கன்வாடிஸ் தான், சரிங்களா. அந்த அங்கன்வாடிஸ்க்கு ஒரு புதுசாக ஒரு பேர் கொடுக்குறாங்க, சக்ஷம் அங்கன்வாடிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சக்ஷம் அங்கன்வாடிஸ் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் சப்போர்ட், சரிங்களா. அதாச்சும் ஊட்டச்சத்தான உணவு, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ஊட்டச்சத்தான உணவு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அதில் வந்து பார்த்தீங்கன்னா மில்லட்ஸும் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. ஸோ சிறுதானியங்களும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன், சரிங்களா. ஸோ ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷனும் வந்து கொடுக்கப்படுது. லைக் நம்ம இந்த ப்ரீகேஜின்னு சொல்லி சொல்லுவோம்ல, தமிழில் வந்து பால்வாடின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா. இந்த ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் வழங்கப்படுது, நியூட்ரிஷன் வழங்கப்படுது, சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஷா ஒர்க்கர்ஸ், சரிங்களா. ஸோ அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஆஷா ஒர்க்கர்ஸ், சரிங்களா. ஸோ இந்த ஆஷா ஒர்க்கர்ஸ் ஆஷாக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு நான் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா. ஆஷாக்கு வந்து இட் இஸ் ஆல்சோ an abbreviated ஃபார்ம், சரிங்களா. ஸோ ASHA. ஸோ ஆஷானா என்னன்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணிவிட்டு கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து போகிறேங்க. ஆஷா ஒர்க்கர்ஸ், சரிங்களா. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு கொண்டு வந்திருக்காங்க, போஷான் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா. போஷான் ட்ராக்கர் அப்படிங்கிறது ஒரு ஆப், சரிங்களா, ஒரு மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப் வந்து பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைகளுடைய அதாச்சும் அவங்க போய் வீடு வீடாக போய் சர்வே எடுப்பாங்க, இந்த குழந்தைக்கு வந்து ஊட்டச்சத்து இருக்குதா, இல்லாட்டி வயதுக்கேற்ற ஹைட் இருக்கா, இல்லாட்டி அண்டர் வெயிட்டாக இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணி இந்த மொபைல் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவாங்க, சரி. அதை அப்லோட் பண்ணுறப்ப கவர்மெண்ட்டுக்கு டேட்டா போகும். ஸோ குறிப்பிட்டு டார்கெட்டடான ஆக்ஷன் எடுக்க முடியும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் நான் என்னெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன், சரிங்களா. ஸோ அதான் வந்து இந்த வீடியோஸில் இருக்குது. ஸோ இது கீப் ஆன் ஃபாலோயிங் த வீடியோஸ். ஒன் மோர் திங், சரிங்களா, நம்மளுடைய மிட் டே மீல் ஸ்கீம் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மதிய உணவு திட்டம் சொல்லிட்டு நாடு முழுவதும் அழைக்கப்பட்டதில்லை, சரிங்களா. ஸோ அதை என்னென்னு சொல்லி அழைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஷான் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க, சரிங்களா. அந்த ஸ்கீமுக்கான விரிவாக்கம் பார்த்துட்டு வாங்க, சரிங்களா. மிட் டே மீல்ஸ்க்கான விரிவாக்கம் வந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நிறைவடையுது, சரிங்களா. ஸோ உங்களுடைய பதிவுகளை கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸாக தெரிவிக்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.